தான் உங்கள் பர்த்டே. எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நிறையா நாளாச்சு ஒரு லாங் வீடியோ. எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ரீசெண்ட்லி வந்து காரமடை தேருக்கு போயிருந்தேன். காரமடை தேரில் நைட்டு நான் மொத்தம் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் போனேன். அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் என்கிட்ட ஃபோன் இல்லை, சரியாக என்னால் இது பண்ண முடியல. இப்போ எனக்கு ஃபோன் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு தெரியப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அங்கே நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பந்த சேவைன்னு சொல்கிறாங்க. அது பந்த சேவை தலைமுறையாக பண்ணுறான்னு அதுவும் ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. அந்த பேச்சு நான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பையன்கிட்ட கேட்டு பார்த்தேன். அந்த பையனா இது தலைமுறையாக பண்ணுறாங்க. இது இப்போ எங்கள் தாத்தா பண்ணாருன்னா அடுத்து எங்கள் அப்பா பண்ணுவார், எங்கள் அப்பா பண்ணாருன்னா அடுத்து நான் பண்ணுவேன், அது முத்திரை போடுவோன்னு சொன்னாங்க. ஏன்னா இது முழு அர்த்தம் எனக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நானும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மேபி நீங்கள் யாருன்னா பந்த சேவை எடுத்திருந்தா அது ஃபுல் மீனிங் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து எதனா வீடியோ பண்ணுறப்ப நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வீடியோ பண்ணது நானும் ட்ரை பண்ணுறேன். மேபி வீடியோ பாருங்கள், வீடியோலாம் நல்லாயிருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட விருப்பம் எதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுவேன். தேங்க்யூ ஆல். எல்லோரும் நல்லா இருங்க, எல்லாரையும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஆல் எவ்ரிஒன். நான் என் தம்பி அப்படியே டீ கடைக்கு போயிட்டு என் தம்பியை ஒரு டீ நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணி பில் பே பண்ணிட்டு பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறி சீட் கிடச்சிது. கரெக்டாக சீட்டில் உட்காந்துட்டு காசு 40 ரூபா வச்சுட்டு எப்படி காரமடை தேர்வுக்கு போகிறதுன்னு எனக்கு கொஞ்சம் தெரியல. இப்போ தான் காரமடைக்கு இறக்கி விட்ருக்காங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி இறக்கிட்டேன். டிராஃபிக் இருந்ததுனால அதான் நடந்து போயிட்டுருக்கோம். ஹலோ கேட்கலாம் வேணாம்ப்பா. ஹலோ ஹலோ சொல்லுமா. நானாம்மா வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிட்டுருக்கேம்மா. ஹலோ ஹாய் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி வீடியோ ஷூட் பண்ண வந்துருக்குறோம். செம்ம பார்க்குறீங்களா அப்படியே நீங்களும்? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா கோயில் தெருவுக்கிட்ட தான் போகிறோம். சாமியை பார்க்கலான்னு போகிறோம். முடிஞ்சால் சாமியை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இல்லைனா இப்படியே வந்துட வேண்டியதான். கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா. கேட்குதுடா.
கோவில் தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நான்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எல்லா சைடும் ட்ரம்ஸு இது சத்தம் அந்த வைப்லேயே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் என் தம்பியோட ஃப்ரெண்டு அவங்க வந்து காரமடைக்கு வந்திருந்தாங்க கோயிலுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவரையும் கூப்பிட்டு நாங்கள்லாம் ஜாலியாக வந்து மார்க்கெட்டில் போயிட்டு ரங்கராட்டினம் சுற்றலான்னு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க அவங்க ஃபேமிலியோடு. நாங்களும் சேர்ந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு நாங்களும் போகிறோம். போட்ட அந்த இடத்த பார்க்குறோம். அவ்வளோ இந்த லைட்டு டெக்கரேஷனு அந்த ஒரு செட்டிங்கு எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து எல்லாமே போய் சுற்றி பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி எங்களையும் கூப்பிட்டு போனாங்க. நாங்களும் போனோம். போன அப்புறமா தான் பெருசாக ஒன்று பண்ணானுங்க பார்த்திங்களா. ரொம்ப அது மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் எனக்கு வந்து நார்மலாக எல்லாம் ஓகே தான், நான் எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலாக போனேன். ஆனால் இந்த ரங்கராட்டினம் சுற்றுறதுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க பாருங்கள். உசுறு என் கையிலே இல்லைங்க, கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. பாருங்களேன் என்ன பேசுகிறேன்னு. வச்சு பிடிச்சா உள்ளே வச்சு பிடிச்சிட்டு அதை எடுத்துரும் எங்கேயாச்சும். இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. அங்கே இருந்தாலும் தொங்குறாங்க பைக்ஸ். நானே ஈவினிங்க எல்லோரும் வந்தாலும் கொஞ்சம் பேசுங்க, இதில் பார்த்து கொஞ்சம் பேசுங்க. ரங்கராட்டினம் உங்களுக்கு புதுசாக இருக்குதா, பயமாக இருக்குதா, சந்தோஷமாக இருக்கா? இது தாண்டா வீடியோ, அங்கே தவிர்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. ஏன்னா காமிச்சிரு கொஞ்சம் அப்படி. எங்கடா ஃபேமிலி? உனக்கிட்ட பறக்க விட்றான். உங்களை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க பாய், உங்களை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க பாய். கால எடுப்போம். ஓகே, சேஃப்டி செக்யூரிட்டி ரெடி. அவ்வளோதான். இப்போ தான் 3 பேர் அவ்வளோதான். கரெக்டா பார்த்து பிடிச்சிக்கடா. பத்த கால் வலிக்குது. ஆமாம், 2வது மேலே. மாப்பிள்ள அங்கே இடத்துல வருது. இங்கே நல்லா மூஞ்சில கொஞ்சம் பிரேக்காக தெரியுது. இங்கே மாப்பிள்ள தோங்க போட்டாங்க மாப்பிள்ள அங்கே இடத்துல. சரி அரமடை கோயில் மாதிரி விடும். ஹலோ, நல்லா ஓதாரமாக நின்றாங்க.